ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். ஹல்லேலூயா. இந்த வசனத்திலே 5 காரியங்களை கர்த்தர் உணர்த்துகிறார். நாம் கடந்த வாரத்திலே தியானித்த அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வசனத்தில் இருந்தே இந்த 5 காரியங்களையும் நாம் தியானிக்க போகிறோம். அப்படி நாம் தியானிக்க நாம் இதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு, கர்த்தர் உங்களை மீட்டு கொண்டு வழி நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் உங்களை மீட்டு கொள்ளுகிறவர். மீட்டு கொள்ளுதல் என்றால் என்ன என்றால், நான் ஏற்கனவே இருக்கிற என்னுடைய சிக்கலிலிருந்து, என்னுடைய பிரச்சனையிலிருந்து, என்னுடைய வேதனையிலிருந்து, என்னுடைய போராட்டத்திலிருந்து நான் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து கொண்டு இருக்கும்போது, வழி தேடிக்கொண்டு இருக்கும்போது, யார் என்னை காப்பாற்றுவார் என்று இருக்கும்போது, எப்படி நான் வழி எனக்கு ஒரு உயர்வு கிடைக்கும், எப்படி நான் இதை தாண்ட போகிறேன் என்று யோசிக்கிற இடத்திலே ஒரு மீட்பு அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. மனிதன் பாவத்தில் வீழ்ந்ததின் நிமித்தமாக அவனுக்குள்ளே என்ன அடிமைத்தனம் வந்துவிட்டது, அவனுக்குள்ளே பாவம் வந்துவிட்டது, அவனுக்குள்ளே வித்தியாசமான விஷயங்கள் வந்துவிட்டது. மனிதனுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பித்தது? அது தேவனோடு கூட. அது எப்படி இருந்தது? மனிதன் முதல் படைக்கப்பட்ட பொழுது வேதம், பரிசுத்த வேதாமம் மனிதன் படைக்கப்பட்டான்னு சொல்லுது. ஆனால் அறிவியல் என்ன சொல்லுது? சொல்லுதில்லை, சொல்லிட்டு இருந்துச்சு. என்ன சொல்லிட்டு இருந்துச்சுன்னா, குரங்குல இருந்து மனுஷன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி சொல்றது இல்லை. ஏன் சொல்றது இல்லை தெரியுமா? இப்போ உண்மை தெரிஞ்சிருச்சு. குரங்குல இருந்து மனுஷன் என்ன செய்யல, வரல. ஆனால் வேதம் எழுதப்பட்ட காலத்திலிருந்து சொல்லும்போது அது சொல்லுகிறது, பரிசுத்த வேதாமம் சொல்லுகிறது, மனிதன் கர்த்தரால் என்ன செய்யப்பட்டான்? படைக்கப்பட்டான், உருவாக்கப்பட்டான். மண்ணிலிருந்து மனுஷன் உருவானான். ஆகையினாலதான் இறந்த உடனே அவனை என்ன செய்யறோம்? ஒரு மனுஷன் இறந்து போயிட்டான் உடனே என்ன செய்யறோம்? தங்க பெட்டியிலே வச்சாலும் எங்கே தான் வைப்போம்? மண்ணில் தான் வைப்போம். ஏன் மண்ணில் வைக்கணும்னா, அவன் வந்ததே எங்கே இருந்து தான்? மண்ணில் இருந்து. ஆகையினால தான் அதுக்கு அடையாளமாக, இது எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, கடைசியாக முடிவு எங்கே தான் கொண்டே வைப்பாங்க? மண்ணில் தான் வைப்பாங்க. ஏன்னா மனுஷனுடைய இந்த சரீரம் ஆரம்பம் முதல்ல எங்கேருந்து வந்துச்சு? மண்ணில் இருந்து வந்துச்சு. மண்ணுக்கே போ. ஒரு 5 மாதம் கழித்து தோண்டி பாருங்க, ஒன்றுமே இருக்காது. எல்லாம் என்னாச்சு? மக்கி போனது, ஒன்றுமில்லாமல் போனது. அப்போ மனுஷனுடைய வாழ்வு முறை அவ்வளோதான். ஆனால் நமக்குள்ளே ஒரு ஆத்துமா இருக்கிறது. நமக்குள்ளே ஒரு ஆத்துமா இருக்கிறது. இந்த ஆத்துமாவை அவர் என்ன செய்கிறாராம்? மீட்டு கொள்ளுகிறார். என்ன ஆத்துமாவை மீட்டு கொள்ளுகிறார்? அப்ப இந்த மனுஷனை மீட்க வேண்டாமா? ஆத்துமாவை மீட்டால் சேர்ந்து யாரும் மீட்கப்படுவா? மனுஷனும் மீட்கப்படுவான். அப்போ ஆண்டவர் படைத்த மனிதன் ஏதேன் தோட்டத்திலே அவன் தேவனுடைய சாயலில் கர்த்தரை போல படைக்கப்பட்டான். அப்போ நம்ம எல்லாரும் முகத்தில் கண்ணாடியில் பார்த்துட்டு ஆண்டவர் இப்படி தான் இருப்பாரா அப்படி யோசிக்கிறதுக்கு இல்லை. ஆதாம் படைக்கப்பட்ட பொழுது அப்படி இருந்திருக்கிறான். யாரை போல? கர்த்தரை போல. அப்போ இப்போ நம்ம கர்த்தரை போல எதில் இருக்கிறோம்? இப்போ ஆண்டவரை போல இருக்கணும். இப்போ எல்லாரும் யாரை போல இருக்கணும்? இப்போ நம்ம எல்லாரும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலில் எல்லாரும் மாறி இருக்கணும். இப்போ மாறினா எது? இப்போ இந்த முகம் மாறி இருக்கா? முகம் மாறல. அப்போ என்ன மாறி இருக்கு? என்னதில்? இப்போ நீங்கள் எல்லாரும் அந்த சாயலில் இருக்கீங்க. உங்கள் ஆத்துமாவிலே, உள்ளான மனுஷனிலே. இப்போ நம்முடைய கண் பார்வையிலே ஆண் பெண் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பார்வையில் எல்லாரும் இப்போ என்னவா தான் தெரிகிறோம்? ஆத்துமாவா தெரிகிறோம். அப்போ இந்த ஆத்துமா அவர் பார்க்கும்போது என்னவா தெரியணும்? தேவ சாயலில் தெரிய வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஆத்துமாவை சாத்தானும் பார்ப்பான், அவனும் பார்க்க முடியும். இப்போ அவன் பார்க்கும் பொழுது தேவ சாயலில் இருக்கிறவர்களை அவன் ஒன்றும் சேதப்படுத்த முடியாது, அவன் மேற்கொள்ள முடியாது, அவன் வெற்றி பெற முடியாது. ஆனால் அவருடைய சாயலில் இல்லாத ஆத்துமாவை, அது கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, சுலபமாக அவர்களை என்ன செய்ய முடியும்? தாக்க முடியும். சில நேரத்தில் கவனித்து பாருங்க, 50 வருஷம் விசுவாசி, நாங்கள் கிறிஸ்தவ குடும்பம், ஆனால் என்ன தாக்கப்பட்டிருக்கு? பிசாசு தாக்கப்பட்டிருக்குது. காரணம் என்ன? காரணம் உள்ள சாயலாக இன்னும் என்ன செய்யலை? மாறலை. அப்போ ஆண்டவர் அதற்குத்தான் ஒரு மீட்பை கட்டளையிடுகிறார், அதற்குத்தான் ஒரு மீட்பை கொடுக்கிறார். என்ன? ஓ நிலைமை இப்படி இருக்குது, நான் அதிலிருந்து உன்னை என்ன பண்ணுறேன்? மீட்டு விடுறேன், உன்னைய காப்பாற்றி விடுறேன், உன்னை நான் வெளியே கொண்டு வந்து விடுறேன், நீ கொஞ்சம் எனக்கு ஒத்துழைச்சு வா,
நீ கொஞ்சம் நான் சொல்கிறபடி கேளு, கொஞ்சம் இவ்வளோ நாள் செஞ்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் விட்டுரு, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் வாழ ஆரம்பித்தா நான் உன்னை மீட்டு கொள்ளுகிறேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நீங்கள் ஆண்டவருக்குள்ள வர வர வளர வளர முதல்ல உங்கள்கிட்ட பிசாசு உங்களை ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. பிசாசு உங்களை என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. தூரமாக நின்று தொந்தரவு பண்ணலாம், வெளியே இருந்து தொந்தரவு பண்ணலாம், வேற யார் மூலமாவது தொந்தரவு பண்ணலாம், அதெல்லாம் செய்யலாம். உங்கள் உடம்ப உங்களை என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது, தொட விடக்கூடாது. அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னா, அதுக்குத்தான் இந்த மீட்பின் காரியத்தில் கவனமாக இருக்கணும். நீங்கள் சரியாக மீட்கப்பட்டா அவன் உங்களை என்ன செய்ய மாட்டான், தொட மாட்டான், தொட முடியாது. உறுதியாக வேத வசனத்தின்படி உங்களுக்கு விரோதமாய் செய்வன வச்சாலும் சரி, மைமாந்திரியம் வச்சாலும் சரி, எதை பண்ணாலும் தொட முடியாது. அப்போ நான் அதில் கவனமாக இருக்கணும், இப்போ நான் பாஸ்டர் தான் பாருங்க. நான் சில நேரத்தில் என்னுடைய நண்பர்களை சந்திக்கும் போது சில நேரத்தில் நான் கையை கொடுத்து அவங்கள்ட்ட சொல்லுவேன், எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க. எனக்கு என்ன ஆச்சு, எனக்கு ஒன்றும் ஆகலை, ஆனால் ஏன் ஜெபம் பண்ண சொல்லணும், ஏன் எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லணும் அப்படின்னா, சில வேளையில் நமக்கே தெரியாமல் சில நேரத்தில் பாதிப்புகள் ஏதாவது என்ன செய்யலாம் சொல்லுங்க, இருக்கலாம். நாம் ஆகையினால தான் வேதம் சொல்லுகிறது, ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்யுங்கள். வசனம் என்ன சொல்லியிருக்குது, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஏன் ஜெபம் பண்ணணும், காரணம் என்னை அறியாமல். இப்போ நான் கண்ணு தெரியாத ஆளுங்க, நான் யாரை வழி நடத்த முடியும், எனக்கு கண்ணு தெரில, நான் யாரையாவது போய் 4 பேரை வாங்க நான் கூட்டு போகிறேங்க உங்களை கரெக்டாக வழிகாட்ட முடியுமா, முடியாது. நானே பலவீனப்பட்டு கிடக்கேன், நான் யாரையாவது ஒரு 4 பேரை ஒன்றும் கவலைப்படாதீங்க சூப்பராக அப்படி சொல்ல முடியுமா? அப்போ நல்லா கவனிங்க, இந்த மீட்பு அப்படிங்கிறது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய விலையேறப்பெற்ற விஷயம். இந்த மீட்பை நீங்கள் கவனமாக அதை பயன்படுத்துவீர்கள் என்றால், அல்லது கவனமாக அதை பயன்படுத்தி பெற்றுக்கொண்டு வழிநடத்தப்படுவீர்கள் என்றால், அந்த மீட்பின் மூலமாக உங்கள் வாழ்க்கையிலே சோர்வோ பலவீனமோ, உங்களை திசை திருப்புதலோ, பாவத்தில் தள்ளுதலோ, அல்லது மீண்டும் பிசாசானவன் பின்மாற்றத்தில் கொண்டு போவதோ எதுவுமே நடக்காது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்களை மீட்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அப்போ ஆண்டவர் உங்களை மீட்க வல்லவர், அவர் ஒரு பொழுதும் கைவிடுகிற தேவன் அல்ல. உலகத்தில் உள்ளவங்க சொன்னால் கைவிட்டுருவாங்க, நான் உன் கூட இருக்கேன் உனக்காக எல்லாம் செய்வேன்பாங்க, ஆனால் அவங்களால என்ன செய்ய முடியாது. சில நேரம் சொன்னாலே உயிரோடு இருக்காது. ஆனால் ஆண்டவர் என்றென்றும் மாறாதவர். அல்லேலூயா. இயேசு மரித்து உயிர் தெழுந்தவர். அவர் உயிரோடு இருக்கிறபடினால் அவர் மனுஷனைப் போல மரணத்தை சந்திக்க அவர் சந்தித்து உயிர் தெழுந்தபடினால் இனி அவருக்கு ஒரு மரணம் இல்லை, அழிவு இல்லை. நித்திய காலமாக நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி நம்மை அங்கே கொண்டு சேர்க்க விரும்புகிறார் என்றால், அவருடைய வழி நடத்தலே நாம் வரும்போது அவர் நம்மை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அப்ப எனக்கு ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன, ஆண்டவர் என்னை உணர்த்துகிற காரியம் என்ன? அப்ப ஆண்டவர் எனக்கு செய்யும்படி தீத்து நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீத்து நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறபடி, அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டு கொண்டு. அப்ப என்னை ஆண்டவர் அவர் பக்கமாய் வைப்பதற்கு, அவர் சமூகத்தில் கொண்டு வர்றதுக்கு என்கிட்ட சில மாற்றத்தை எதிர்பார்க்கிறார், என்ற சில மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். அப்ப என்ன மாற்றம் என்றால், நான் தேவனால் படைக்கப்பட்டேன், தேவனை போல இருந்தேன். தேவனால் படைக்கப்பட்டேன், தேவனை போல இருந்தேன். இப்போ ஆண்டவர் புதுசாக எதையோ கொண்டு வந்து உங்கள்கிட்ட திணிக்கல. பேக் டு த கிரியேஷன், திரும்பவும் படைக்கப்பட்டது போல என்ன செய்யணுமா, மாற வேண்டும். ஆகையினால தான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான், என்ன புது சிருஷ்டி என்றால், படைக்கப்பட்ட பொழுது மனிதன் எப்படி இருந்தானோ அப்படி மாற்றப்படுகிறான். அல்லேலூயா. அப்ப அப்படி நான் மாற்றப்படுவேன் என்றால், இப்ப என் ஆத்துமா யார மாதிரி இருக்குது, உங்க ஆத்துமா இப்ப யார மாதிரி இருக்குது, இருக்கணும், யார மாதிரி இருக்கணும், இயேசுவை போல இருக்கணும். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, என் ஆத்துமா இயேசுவை போல இருக்குதுன்னு விசுவாச அறிக்கை விடுங்க. இருக்குது சொல்லுங்க, இருக்கிறது. அப்ப நல்லா கவனிங்க. அப்ப என் ஆத்துமா இப்போ யாரு மாதிரி இருக்கணும், இயேசு கிறிஸ்துவை போல.
இப்போ இயேசு கிறிஸ்து மாதிரி என் ஆத்துமா இருந்தா, அப்போ என் வேலை, என் பார்வை, என் செயல், என்னுடைய போக்கு, என் வரத்து எல்லாம் எப்படி இருக்கும்? எல்லாம் எப்படி இருக்கும்? மாறுமா மாறாத? அதை சொல்லுங்க. அவ்வளோதாங்க. இப்போ அதனால கவனம் எதில் இல்லை? இப்போ அதனால நான் எதை பற்றி ரொம்ப பேசலை, வெளிப்பிரகாரமான மனுஷனை பற்றி ரொம்ப பேசலை, வெளிப்பிரகாரமான ஆசீர்வாதத்தை பற்றி நான் ஒன்றும் சொல்லலை. ஏன்னா உள்ளே இருக்கவன் சரியானா வெளியெல்லாம் நல்லா நடக்கும். அது எப்படி பாஸ்டர் சொல்வீங்க? வசனம் தான் சொல்லுது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல. உன் ஆத்துமா வாழ்றது எப்படியோ அது போல நீ எப்படி இருப்ப? 3 யோவான்ல ஒரே ஒரு வசனம் அதிகாரம் தான் இருக்கு. 2ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? பிரியமானவனே என்ன வாழ்றது போல. அதாங்க இப்ப விஷயமே. பிரியமானவனே உன் ஆத்துமா என்ன செய்யுது? இப்போ கர்த்தர் உங்களை மீட்டது எதுல? ஆத்துமாவில் தான் மீட்டிருக்காரு. என் ஆத்துமாவை தான் மீட்டிருக்காரு. இப்போ இன்றைக்கு என்னுடைய மீட்பு எதில் தேவை? ஆத்துமாவில். வெளியே இருக்கிற மனுஷனில் ஒன்றும் தெரியாது. ஆனால் இந்த மாற்றம் வந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக இதில் என்ன தெரியும்? என்னுடைய செயல்பாடில், என் பேச்சில், என் நடவடிக்கையில், என்னுடைய பார்வையில், என் புரிதலில் எல்லாத்துலேயும் மாற்றம் தெரியும். எப்போ? என் ஆத்துமா உண்மையிலேயே மீட்கப்பட்டிருந்தா. இப்போ இன்னைக்கு இந்த ஆத்துமா மீட்பை தாங்க கவனம் செலுத்த விடுறதில்லை. நல்லா கவனிங்க. சாத்தானுடைய தந்திரத்தில் இந்த வசனம் அப்படி இருக்கு, நான் சொல்கிறேன். சாத்தானுடைய தந்திரம் என்ன அப்படின்னா, அவன் வேற ஏரியாவில் இருந்து வரல. அவன் உங்களை விட இதை பற்றி நல்லா தெரிஞ்சவன். அவன் உங்களை விட இதை பற்றி நல்லா தெரிஞ்சவன். உங்களுக்கும் எனக்கும் இப்போ வேதத்தை படித்து நம்ம எல்லாரும் ஒரு ஃபீலிங்கில் ஆண்டவரை ஆராதிக்கும் போது நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? இது தேவ பிரசன்னம். இது என்னது? தேவ பிரசன்னம். ஆனால் அவன் யாரு? அவன் எப்படி இருந்தவன்? அவன் அவர் பக்கத்திலே இருந்தவன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அப்போ நீங்களும் நானும் வாசித்து தான் பிரயாசப்படுறோம், ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஆனால் அவன் யாரு? அவன் ஏற்கனவே அங்கே பக்கத்தில் இருந்தவன். அப்போ உங்களுக்கும் எனக்கும் இதுதானா உண்மை அப்படின்னு என்ன செய்யாது? தெரியாது. ஆனால் அவனுக்கு எது கர்த்தருடைய பிரசன்னம்னு நல்லா தெரியும். அப்போ எப்படி பாஸ்டர் கண்டுபிடிச்சி செய்கிறது? இங்கே தாங்க விஷயமே இருக்கு. இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கர்த்தர் உங்களை சரியான பாதையில் நடத்துவார். அல்லேலூயா. சபை உங்களை கிறிஸ்துவண்டை வழி நடத்துவதிலே கவனம் செலுத்துவதற்கு காரணம் என்ன? நீங்கள் இத்தனை வருஷம் சபைக்கு வர்றவங்க என்னுடைய எல்லா முயற்சியிலையும் கவனித்து பாருங்கள். வேறு எதுலேயும் நான் ரொம்ப கவனம் என்ன செய்கிறதில்ல, செலுத்துறதில்லை. ஏன்னா அதெல்லாம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒன்றை செலுத்தினா அதெல்லாம் தானாக என்ன செய்யும்? கிடைக்கும். நீங்கள் அவரோடு வளர்றத, அவரோடு நெருங்குறத மட்டும் செஞ்சால் போதும். மற்றதெல்லாம் விடுதலை வரணுமா, பிசாசு ஓடணுமா, ஆசீர்வாதம் வரணுமா, செழிப்பு வரணுமா, எல்லாம் என்ன செஞ்சிடும்? வந்துடும். நான் ஒன்றையா தனியாக போய் வேலை பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ சாத்தானுடைய இடம் எங்கே? அப்போ இன்னைக்கு அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? இந்த ஆத்துமாக்குள்ளே விதைச்சி விடுறான். மொபைல் வழியாக, இன்னும் வேறு வழியாக வழி நடத்துகிறான். அப்போ அவனுடைய மெத்தட் ஆஃப் டீச்சிங் நீங்கள் கவனிச்சு பாருங்க. ஒரு குரூப், நீ சபைக்கு தசம பாகமே என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. ஆனால் பைபிள் முழுசும் சொல்லுது, வேத ஆதாரத்தோட சொல்லுதுன்னு சொன்னோடனே அதை கேட்டுக்கிட்டு நிறைய பேர் நீங்கள் இருக்கீங்களான்னு தெரியாது ஆனால் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது என்னது தெரியுமா? அப்படி பேசுகிற ஆள் யாருன்னா சாத்தானுடைய கைக்கூலி. ஏன்? இப்பவும் நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் பணத்தை நிறுத்திட்டா என்ன ஆயிரும்? கிறிஸ்தவமே அழிஞ்சிரும் அப்படின்னு அவருடைய நினைப்பு. ஆனால் பணத்தினால இது நடக்கலைன்னு அவருக்கு தெரியலை. ஆனால் பணம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது, அது வேற விஷயம். வெளியே ஏன் வேலையெல்லாம் நடக்காமல் இருக்கு? போதுமான பணம் இல்லாமனால. ஆனால் பணம் இல்லாதது உண்மைதான். ஆனால் நம்ம என்ன செஞ்சுட்டு தான் இருக்கோம்? சத்தமாக சொல்லுங்க. ஆராய்ச்சிக்கிட்டு தான் இருக்கோம், நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ தந்திரம் என்னன்னா இதை தடுத்துட்டா. ஆனால் அப்படி இல்லைன்னு அவங்களுக்கு தெரியல. சாத்தானுடைய தந்திரமும் அப்படிதான். சிலரை வச்சு என்ன பேசுகிறான்? சபைக்கு என்ன கொடுக்காத, தசமபாவம் கொடுக்காத, அது சபைக்கு கொடுக்கக்கூடாது, காணிக்கெல்லாம் கொடுக்காத, சபையை ரொம்ப நீ இது பண்ணாத, பாஸ்டர் சொகுசாக போயிடுவார், நீங்கள் கண்ணு குருடா உங்களுக்கு பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க, பாஸ்டர் அப்படி இப்படி ஒரு தந்திரத்தாக பேசுகிற ஆள் இருக்குது. சிலர் வயசானவங்க இருக்காங்க, சிலர் கம்மியானவங்க இருக்காங்க. அப்படியே பக்குவமாக பேசுகிற மாதிரி பேசி அந்த தந்திரம் என்னன்னு புரியணும் நீங்கள். இப்போ நான் சொல்ல வந்துக்கிட்டு இருக்கிறது என்னது? உங்கள் ஆத்தும மீட்பு. அப்போ இதெல்லாம் எதுக்கு பாஸ்டர் சொல்கிறீங்க? நீங்கள் சிக்கி கிடக்கிற இடத்துலேருந்து வரணும்ல. அப்போ இந்த ஆத்துமாவை ஒரு விதமான வழி நடத்தலில் பண்ணுறாரு. அப்போ நல்லா கவனிங்க. இப்போ நீங்கள் இந்த தேசத்துக்கு டாக்ஸ் கட்டுறீங்களா இல்லையா? ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன கட்டுறீங்க?
டாக்ஸ் கட்டுறீங்க. அப்போ இயேசு என்ன சொன்னார்? ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடு, தேவனுக்குரியதை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே பேச்சுக்கெல்லாம் இடம் இல்லை. ராயனுக்குரியதை எவ்வளோ கொடுக்குறீங்க, எப்படி கொடுக்குறீங்க, அதை ராயனுக்கு கொடு, தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடு, முடிஞ்சு போச்சு. அப்போ இதில் காம்ப்ரமைஸும் இல்லை, எக்ஸ்பிளனேஷனும் இல்லை, எந்த புரிதலும் இல்லை. ஆனால் சாத்தானின் தந்திரம் என்ன? இது இப்படி செய்யக்கூடாது தெரியுமா? ஓகே, அந்த ஏரியா முடிச்சிருங்க. ரெண்டாவது, சர்ச்சுக்கு போய் தான் என்ன செய்யணும்னு அவசியம் இல்லை, ஆராதிக்கணும்னு அவசியம் இல்லை. அது வீட்டில் இருந்துக்கிட்டே என்ன செய்யலாம், ஜெபம் பண்ணலாம். அப்போ சர்ச்சுக்கு ஏன் வரணும்? அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, எங்கோ 2-3 பேர் கூடுகிறீர்களோ அங்கே அவர் என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். அவர் வாசம் பண்ணுற, நாங்கள் 3 பேர் கூடுனா வர்றேன்னு சொன்னதுனால அப்போ உடனே நீங்கள் சொல்லலாம், அப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் 6 பேர் இருக்கோம். நாங்கள் எங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கோம்? 6 பேர் இருக்கோம். உங்கள் 6 பேர் உண்மைதான், ஆனால் நீங்கள் 6 பேரும் ஒன்று தான் கணக்கு. ஹலோ, நீங்கள் 6 பேர் சேர்ந்து எத்தனை தான் கணக்கு? 1 தான், நம்பர் 1. அப்போ நம்பர் 2 வேணும்ல. எங்கோ எத்தனை பேர்? 2 அல்லது 3 பேர் கூடுகிறீர்களோன்னா நீங்கள் 6 பேரும் சேர்ந்து எத்தனை? 1. சரி, இப்போ 2 வேணும்ல. 2 எங்கே இருக்குது? 2 எங்கே இருக்குது? அதுக்கு தான் எதுக்கு வரோம்? அதுக்கு தான் ஆலயத்துக்கு வரோம். இப்போ நான் மீட்பை பற்றி சொல்லிட்டு வர்றதில்ல. நான் ஏன் இதெல்லாம் சொல்லணும்னா, இந்த ஆத்துமாவை மீட்க விடாமல் எங்கெல்லாம் சிக்கல் வருதுங்கிறத சொல்லித்தரேன். இப்போ 2 வரணும்னா 1 மேலே 2 வரணும். ஒரு ஆளுக்கு மேலே 2 ஒரு குடும்பம் சேரணும்னா ஈஸியாக எங்கே சேர்ந்துருது? சபையில் சேர்ந்துருது. அப்போ இங்கே வந்துடுறோம். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? ஆனால் இதை ஒரு தந்திரமாக பேசி இதை ஒரு டீம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? எல்லாம் யாருக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க? சாத்தானுடைய தந்திரத்துக்குள்ள. அது எவ்வளோ பெரிய ஊழியக்காரர் நீங்கள் பேரை சொன்னாலும் சரி, நீங்கள் மனசில் நினைச்சாலும் சரி, அவங்க எல்லாம் யாருக்கு தான் வேலை செய்கிறாங்க? ஏன்னா தேவ பிரசன்னத்தை, இப்போ நம்ம சபையில் நடத்துகிற பிரசன்னமும் பிரசங்கமும் கூட இது சாத்தானால் நடத்தப்படுதான். நீங்கள் என்ன செய்யணும்? நான் பேசிக்கிட்டு இருக்கதே யாராலன்னு நீங்கள் தான் என்ன செய்யணும்? நிதானிக்கணும். அதை நானே சொல்லித்தரேன், எப்படி நிதானிக்கணும்னு சொல்லித்தரேன். அப்போ என் ஆத்துமாவை அவர் மீட்க விரும்புகிறார். ஆனால் நாம் ஆத்துமாவை மீட்க விடாம வேற சில இடத்துல என்ன பண்ணி வச்சிருக்கோம்? சிக்கி வச்சிருக்கோம். மொபைலை கையில் எடுத்த உடனே யூடியூபோ, ஃபேஸ்புக்கோ, இன்ஸ்டாகிராமோ, நல்லா கவனிங்க, இது இப்போ இந்த காலகட்டத்துக்கு தேவையானது. வேதம் சொல்லுகிறது கோபத்தை குறித்து, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே. இன்னொரு இடத்துல இப்படி சொல்லியிருக்குது, உன் கோபம் காலையில் உதிக்கிற சூரியன் உதிச்சு மாலையில் போய் சேரதுக்குள்ள என்ன பண்ணிடணும்? தணிஞ்சிடணும். வேதம் சொல்லுதா? பைபிள் இப்படி தான் சொல்லி தருது. ஆனால் யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எப்படி சொல்லுது தெரியுமா? கோபம் தான் குணம். ஹலோ, கோபப்படுறவங்க நேர்மையானவங்க. நான் சொல்கிற இடம் உங்களுக்கு வஞ்சகம் புரியுதா? வஞ்சகம் எங்கன்னு புரியுதா? கோபப்படுறவங்க தான் யாரு? கோபம் இருக்கிற இடத்துல தான் என்ன இருக்கு? அப்போ பைபிள் அப்படி சொல்லியிருக்கணும்ல. அது ஏன் சாந்திரத்துக்குள்ளே தனியாக சொல்லுது? இப்போ தந்திரம் உங்களுக்கு விளங்குதா? தந்திரம் உங்களுக்கு புரியுதா? பைபிள் என்ன சொல்லுது? காலையில் கோபப்பட்டீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு. கோபம் என்பது ஒரு விதமான எக்ஸ்பிரஷன். அதை என்ன சொல்லுவீங்க தமிழில்? இல்லை, கோபம் என்பது உங்களுடைய உணர்வலையில் இருந்து வருகிற ஒரு வெளிப்பாடு, அவ்வளோதான். அது தப்பானது இல்லை. கோபம் என்பது சரியானது தான், வரணும். ஆனால் வந்தது எங்கே வந்துடணும்? சாந்திரத்துக்குள்ள கீழே போயிடணும், தணிஞ்சிடணும், சமாதானம் ஆயிடணும், ஒப்புரவாயிரணும். அதை கண்டினியூ பண்ண விடக்கூடாது. கண்டினியூ பண்ணுனா அது பேர் மூர்க்கம். உங்கள் கோபம் கண்டினியூ ஆனால் அது பேர் என்னது? மூர்க்கம். அப்போ மூர்க்கம் என்ன செய்யும்? அடித்து உடைக்கும், திமிரா பேசும், மனைவி கணவனோட பேசாது, ஒத்து போவாது, கண்டுக்காது, கவனிக்காது, இன்னும் வேற என்னெல்லாம் சொல்ல எல்லாம் செய்யும். அது என்னது? மூர்க்கம். அது கோபத்தினுடைய அடுத்தபடி. அது வந்துடக்கூடாதுன்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆமாம். ஆனால் கையில் வச்சிருக்கிற இந்த யூடியூப் இதெல்லாம் என்ன சொல்லுது? உங்களுக்கு என்ன சொல்லி தருது? கோபம் இருக்க இடத்துல குணம் இருக்கு. கோபப்படுற ஆள் கரெக்டாக இருப்பாங்க, கோபப்படுற ஆள் பெர்ஃபெக்டாக இருப்பாங்க. இப்படியெல்லாம் சொன்ன உடனே உங்களை அறியாமல் இந்த ஆத்துமா எதை ஏற்றுக்குது? இப்போ அப்போ என்கிட்ட இருக்க கோபம் என்னது? நல்லது. நான் சொல்கிற வஞ்சக வலை என்னன்னு புரியுதா உங்களுக்கு? கணவன் மனைவி உறவை குறித்து கூட இது சொல்லி தருகிற தவறான உறவு என்ன? உன் கணவன் உன்னை அடிக்கடி ஏதாயிலும் பேசி உன்னை கொடுமைப்படுத்தி டார்ச்சர் பண்ணி கொண்டே இருந்தால் நீ அவனோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீ அவனை விட்டு என்ன செய்து விடு. ஒருவரிடத்தில் அடிமைப்பட்டு அனாவசியமாய் பேச்சு வாங்கிறதை விட நீ உன்னை நீயே தனிமைப்படுத்திக்கொள். இது என்ன ஆலோசனை? இது எந்த ஆலோசனை? உலக ஆலோசனை, மொபைல்ல இருந்து வர்ற ஆலோசனை. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? நீ ஒப்புரவாகு, நீ இறங்கி போ, நீ கீழ்ப்பிடிஞ்சு போ, பணிஞ்சு போ. இப்போ நான் ஏன் இதை இப்படி சொல்லணும்? சும்மா 3 விஷயத்த சொல்லியிருக்கிறேன். இந்த 3 விஷயம் தான் அடிக்கடி பிரச்சனை ஆகுது. அப்போ இந்த 3 காரியத்தை நீங்கள் கணவன் மனைவி உறவுல இருந்து எல்லாத்தையும் கவனிச்சு பாருங்க. எல்லாம் என்ன சொல்லுது?
வேதம் என்ன சொல்லுது, உலகம் என்ன சொல்லுது. இப்போ மீட்புங்கிறது எதுல இருந்து அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான். அப்போ இதெல்லாம் நான் மீட்பு பெறலைன்னா கர்த்தருடைய அந்த மீட்பை பெற்றால் தான் வழி நடத்தப்பட முடியும். அப்போ அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனம் உம்மால் வழி நடத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ நாம எல்லாரும் யார் மீட்டு கொண்ட ஜனம்? நம்ம எல்லாரும் யார் மீட்டு கொண்ட ஜனம்? தேவனால் மீட்டு கொண்ட ஜனம். நீங்க சொல்லுங்க, கர்த்தர் என்னை மீட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் என்னை மீட்டிருக்கிறார்னா அவர் எப்படியெல்லாம் கூட்டு போகணும்னு அவருக்கு தெரியும். என்னை ஒருவர் ஒரு இடத்துல இருந்து ஏற்றுக்கொள்ளுகிறார் என்றால் அவர் என்னை எங்க கூட்டு போகணும்னு அவருக்கு தெரியும். நான் முதல் முறை மலேசியா போயிருந்த போது என்னைய கூப்பிட வரேன்னு சொன்னவர் வரல. எனக்கும் ஊர் தெரியாது, பாஷையும் தெரியாது. ஆங்கிலத்தை வச்சு இங்கிலீஷை வச்சு ஒப்பேத்தலானாலும் அங்க இருக்கிறவனுக்கு என்ன தெரியல, இங்கிலீஷ் தெரியல, என்ன செய்யன்னு தெரில. உடனே வாசல் என்ன, ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்கன்ட்டு நான் வந்துட்டேன். எல்லாம் வந்து ஏர்போர்ட்டை விட்டு இறங்கி வெளியே வந்தாச்சு, எங்கே போகணும்னு தெரியாது, அட்ரஸ் இருக்குது. அப்போ நான் சொன்னேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எந்த டாக்ஸியில் ஏறணும்னு சொல்லுங்க அப்படின்னு. உடனே அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கேன். அவன் டாக்ஸிக்காரன் ஒவ்வொருத்தரா சார் வேணுமான்னு கேட்குறான். நடந்துக்கிட்டே இருக்கேன். 3வது டாக்ஸியில் ஏற சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆனால் முன்னால் 2 டாக்ஸி போனால் தான் இவன் என்ன செய்வான், போவான். அப்போ நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அந்த 2 டாக்ஸி போகிறதுக்கு. அந்த 2 டாக்ஸி போயிடுச்சு. 3வது டாக்ஸியில் ஏறிட்டேன். ஏறி உட்காந்து நான் வேறு ஒன்றும் சொல்லலை. இந்த மாதிரி ஐ வாண்ட் டு கோ டு திஸ் அட்ரஸ், ஐ ஆம் சர்ச் பாஸ்டர் ப்ரேயர் அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான் சொன்னேங்க, வேறு ஒன்றுமே சொல்லலை. அவனுக்கு இங்கிலீஷும் ஒழுங்காக தெரில, அவனுக்கு மலாயை தவிர வேறு ஒன்றும் தெரில. ஏறி உட்காந்துட்டேன் முன்னால். அப்போ போய்கிட்டே இருக்கு வண்டி. அவன் யார்ட்டலாமோ என்னலாமோ பேசுகிறான். அப்போ என் மனசு என்ன சொல்லுது, ஒருவேளை இவன் யார்ட்டையாவது கடத்துறதை பற்றி பேசுகிறானோ, ஏன்னா அந்த பாஷையும் புரியலல்ல, கடத்துறதை பற்றி பேசுகிறானோ, நம்ம இப்படி வந்துக்கிட்டு இருக்கோங்கிறத வச்சு நம்ம கிட்னி எடுத்துருவானோ, நம்மளை அதை பண்ணிடுவானோ, இதை இப்படியெல்லாம் மனசுக்குள்ளே என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு. நான் சொல்கிற இடம் புரியுதா உங்களுக்கு? ஆனால் அவர்கிட்ட நான் என்னைய இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போ, வழி நடத்துன்னு அவர்கிட்ட நான் என்ன பண்ணிட்டேன், அட்ரஸ் கொடுத்துட்டேன், அவர்கிட்ட விஷயத்த சொல்லிட்டேன். ஆனால் கூட்டு போகிற பாதையில் எனக்கு என்ன தோணுது, இதுதான் இந்த இடத்த மாற்றுறது பேர் தான் மீட்பு. ஹலோ, இந்த இடத்த மாற்றுறது பேர் தான் என்னதுங்க, மீட்பு. எனக்கு ஒரு பயமும் இல்லை அப்படின்னா எப்போ இருக்கும், அதே ஏர்போர்ட்டுக்கு நான் ஃபோனில் பேசினவர் வந்து என்னைய கூட்டிகிட்டு போகிறாருன்னா இந்த கிட்னி போயிருமோ, பணம்லாம் போயிருமோ, பொருளெல்லாம் போயிருமோ, யோசனை வருமா வராதா? வராது தானே. ஏன் வரல? அதே டிராவல் தான், அதே பிக்கப் தான். ஆனால் ஏன் வரல? ஏன்னா என்னைய கூட்டிகிட்டு போகிறவர் யாருன்னு எனக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துல ஆனால் சரியான இடத்துக்கு போயிட்டேன். அங்கே இருக்கிறவங்க ஆச்சரியம், முதல் தடவை வரேன்றீங்க, கரெக்டாக வந்துட்டீங்க அப்படின்ற. எனக்கு தெரியாதுங்க. 3வது காரில் ஏற சொன்னார், ஏறினேன். அவன் கொண்டு போய் விட்டான். அவன் இறங்கின உடனே நான் பாஸ்டர்னு சொல்லிட்டு நான் வந்ததுனால அமைதியாக உட்காந்துருக்கேன். இடையில அவன் சிகரெட்டு பற்ற வச்சான். ஏன்டா வேணுமான்னு கேட்டான். அவனுக்கு தெரியாதுல நான் குடிப்பேனா குடிக்க மாட்டேன். நான் சொன்னேன் வேண்டாம், நோ ஐ நெவர் ஸ்மோக் அப்படின்னு. நான் இங்கிலீஷில் தான் சொல்லுவேன், எனக்கு வேற சொல்ல தெரியாது. ஆனால் அவன் கேட்குறான் அப்பப்போ சிக்னல். எப்படி ஒரு 7-8 குடிச்சிருப்பான். ஒவ்வொரு தடவையும் கேட்குறான் வேணுமான்னு. மாற்றிடலாம்னு நினச்சான் போல தெரியுது. ஆனால் இறங்கின இடத்துல அவங்க எல்லாரும், அங்கே இருக்கிறவங்க எல்லாரும், அப்போ நான் ஃபோனில் சொல்கிறேன், இந்த மாதிரி நான் ஒரு டாக்ஸி எடுத்து தான் வரேன், நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஐயோ பாஸ்டர், நான் வேலைக்கு போன இடத்துல மாட்டிக்கிட்டேன், உங்களையும் நான் தொடர்பு கொள்ள முடியல. அங்கே வேலைக்கு போகிற இடத்துல மொபைல் பேச விட மாட்டாங்க, ஆனால் சர்ச்சில் பேச விடுவாங்க. அங்கே வேலைக்கு போகிற இடத்துல என்ன செய்ய மாட்டாங்க, மொபைல் பேச விட மாட்டாங்க. சில நேரம் இப்படி வித்தியாசமாக சொன்னால் தான் புரியும். சர்ச்சில் பிரச்சனை இல்லை, எப்போனாலும் ஹலோ சொல்லுங்கள், அந்த வரேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் வேலை பார்க்குற இடத்துல என்ன செய்ய முடியாதான், மொபைல் பேச முடியாது, என்னைய கூப்பிடல அதனால. அப்போ அவங்க எல்லாரும் அங்கே வந்து நின்று என்னைய ரிசீவ் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஆள் என்கிட்ட 100 ரிங்கிட்டு கேட்டான். அவன் காசு 100 ரூபா. எல்லாரும் ரிசீவ் பண்ண பார்த்துட்டு அவங்கள்ட்ட மலாயில் பேசுகிறான். இவர் யாருன்னு கேட்கான், என்னைய யாருன்னு கேட்குறான். அப்போ அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இவர் ஒரு ஜெபம் பண்ண வந்திருக்காரு, எல்லாத்துக்காக ஜெபம் பண்ணுவார், எதுக்காக வந்திருக்காரு, எங்களுக்கு பைபிளை பற்றி சொல்கிறதுக்கு வந்திருக்காரு, இவர் ஒரு பெரிய ஆள் இந்தியாவில்னு அவன் சொல்லிட்டான் போல. அவர் உடனே இன்னும் வேறு ஒன்றும் செய்யலைங்க, அவன்கிட்ட பேசி முடிச்சுட்டு என்னைய ஒரு கும்பிடு போட்டுட்டு வெறும் 50 ரிங்கிட்டு மட்டும். எவ்வளோங்க? ஆமாம், பாஸ்டர் வராருன்னு அவன் பாருங்க, அவனுக்கு யாருன்னே தெரியாது, கம்மி பண்ணிட்டு போகிறான். வெறும் 50 ரிங்கிட்டை வாங்கிட்டு அவன் சொன்னான், எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், இவங்கள்ட்ட கேட்டேன், என்னத்துக்கு ஜெபம் பண்ணணும்னு கேளு. அப்போ அவன் குடும்பத்தை பற்றி சொன்னான், அவன் குடும்பத்தில் இருக்க பிரச்சனையை சொன்னான், ஜெபம் பண்ணிட்டேன். ஆனால் முடிஞ்ச பிறகு அவ்வளோ பண்ணாலும் அந்த நபரோடு ஏறும்போது என் சிந்தனை எப்படி இருந்துச்சு, குழப்பமாக இருந்துச்சு. ஏன்னா என்னை வழி நடத்தி கூட்டிட்டு போற ஆளை பற்றி எனக்கு தெரியல. இன்று உங்களை வழி நடத்தும்படி ஆயத்தமாக இருக்கிற கர்த்தர் உங்களை கைவிடாதவர்.
அல்லேலூயா. அவர் ஒரு பொழுதும் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். வேதத்தில் நான் அதை குறித்து நிறையா சொல்லிக்கொண்டே போகலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43 அதிகாரம் 1 அவர் சொல்லுகிறார், இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன். ஏன் ஆண்டவர் மீட்பை பற்றி பேசும்போதெல்லாம் பயத்தை மென்ஷன் பண்ணுறாருன்னா, நம்ம நிறைய நேரம் மீட்கப்படாமல் இருக்கிற இடத்துல தான் நமக்கு என்ன வருது? பயம் வருது. பயத்தை எடு. ஐயோ பிசாசின் கிரிய, பயத்தை எடு. ஐயோ வியாதியின் கொடுமை, பயத்தை எடு. என்ன பயத்தை? இந்த வியாதி என்னை மேற்கொள்ளாது, இந்த பிசாசின் தந்திரம் என்னை மேற்கொள்ளாது, இந்த கிரியைகள் என்னை அழிக்காது, இந்த பிரச்சனை என்னைய ஒன்றும் செய்யாது, என்னை ஒன்றும் செய்யாதபடி என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, பயப்படாத உன் பிரச்சனையை நினைச்சு, பயந்து நீ சோர்ந்து போகாத. நீ பயப்படாம இருந்தனா நான் உன்னை மீட்டு கொள்வேன். இப்ப நான் தைரியம் ஆகிற இடத்துல தான் கர்த்தர் என் கையை பிடிக்க விரும்புறாரு. ஏன்? நான் தைரியம் ஆயிட்டேன்னா அர்த்தம் என்னன்னா அவரை நம்பிட்டேன்னு அர்த்தம். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? பயம் இருந்துச்சுன்னா நான் அவரை என்ன செய்யல? நம்பல. பயம் இருக்கிற இடத்துல நம்பிக்கை வராது. பயம் இல்லாத இடத்துல கண்டிப்பா என்ன வரும்? நம்பிக்கை வரும். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் அந்த இடத்துல அவனை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அப்ப ஆண்டவர் நம்மை மீட்டு கொள்வார் என்றால் அவர் உடனே அவருடையவராய் மாற்றி விடுகிறார். ஆகையினாலதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உங்க கிருபையினாலே நீங்க பரிசுத்தத்துக்கு நேரா நடத்துறீங்க. இப்ப நீங்க புரிந்து கொள்ளுங்க, இந்த வழி நடத்துதலில் நான் இடையில சொல்லிட்டு இருந்தேன், சாத்தான் எங்கிருந்து வந்தான் என்று கேட்டு. அப்ப அவனுடைய செயலுக்கும் தேவனுடைய நடத்துதலுக்கும் என்ன வித்தியாசம்னா வேற ஒன்றும் இல்லை. அவனுடைய செயலாக இருந்தால் மாற்றமே வராது. நம்ம வாழ்க்கையில் என்ன வராது? மாற்றமே வராது. பிரச்சனை அப்படியே இருக்கும். ஆனால் தேவன் வழி நடத்துவார் என்றால் அதில் என்ன வரும்? மாற்றம் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒன்றை விடுவிப்பார் என்றால் நிரந்தர விடுதலை. ஆனால் பிசாசின் தந்திரத்தில் விடுதலை வர்ற மாதிரி இருந்தா அப்பப்போ வரும், அப்பப்போ போகும், வந்துக்கிட்டே இருக்கும். பிரச்சனை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? வந்துக்கிட்டே இருக்கும். பிசாசின் போராட்டமா அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு விடுதலை ஆன மாதிரி இருக்கும், நாளைக்கு ஆகாது, திரும்ப வந்துடும். ஆனால் தேவன் அதை விடுவிப்பார் என்றால் திரும்ப ஒரு நாள் என்ன செய்யாது? வராது. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய மீட்பு எனக்கு சரீரத்தில் அல்ல. எதுல வரணும்? சத்தமா சொல்லுங்க, ஆத்துமாவில். உங்க ஆத்துமா சரியா மீட்கப்பட்டுருச்சுன்னா வெளிப்பிரகாரமான இந்த மனுஷனை பற்றி ஒரு பிரச்சனை இல்லை. அவனை சுலபமா என்ன செஞ்சுக்கலாம்? கையாளலாம். அப்ப நம்முடைய ஆத்துமாவை சில நேரத்தில் மீட்டுறாங்க. அப்படின்னா தெரியுதா? சிலர் நம்முடைய மனசை சில பேர் என்ன செஞ்சிடறாங்க, அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் கொள்ளையடிச்சிடுறாங்க. கொள்ளையடிச்சிட்டா அந்த யார் கொள்ளையடிச்சாங்களோ அவங்க சொல்கிறபடி தான் இந்த நபர் என்ன செய்கிறாங்க. அது இருக்கா இல்லையாங்க? அதான உண்மை. யார் நம்ம மனசை கொள்ளையடிச்சாங்களோ அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதுதான் நடக்குது. அதுக்கு வேற தொடர்பு எல்லாம் பேசுகிறோம், பேரெல்லாம் சொல்கிறோம், அது இருக்கட்டும். ஆனால் என் மனசை ஒருத்தர்கிட்ட விட்டுட்டா அந்த நபர் என்ன சொல்கிறாங்களோ அதுதான். வேற எதுவும் மாற்றியெல்லாம் என்ன செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம். நல்லா இருந்த ஆள் கூட மாறிடுவாங்க. எதனால? கொள்ளையடிச்ச ஆள் வேற, அவருடைய நோக்கம் சரியில்லை, திட்டம் சரியில்லை, பேச்சு சரியில்லை, அதனால அவர் மாற்றி என்ன செய்கிறாரு? செய்ய வைக்கிறாரு. இப்போ நம்ம மனசை கொள்ளையடிச்சிருக்கிறது யார்? உங்களை இப்போ ஆளுமை செய்கிறா. உங்கள் ஆத்துமாவை இப்போ மீட்டிருக்கிறது யாரு? உங்கள் ஆத்துமாவை மீட்டது இயேசுவா இருப்பார் என்றால் அப்போ அவர் உங்களை எப்படி தான் நடத்துவார்? அவர் அண்டை. ஹல்லேலூயா. அவரை போல அவர் உங்களை தேவன் அண்டை நடத்தாமல் வேறு எங்கும் என்ன செய்ய மாட்டார்? நடத்த மாட்டார். அவர் உங்களை நரகத்துக்கு நேராக நடத்த மாட்டார். அவர் உங்களை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக. அதைத்தான் அந்த வசனம் சொல்லுகிறது. அவர்களை மீட்டு கொண்டு அவர்களை தேவன் கிருபையினாலே அழைத்து அவர் பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக அவர்களை என்ன செய்கிறாராம். அப்ப கர்த்தர் நடத்தினா எங்க நடத்துவாரு? பரிசுத்தத்துக்கு நேரா. சாத்தான் நடத்தினா எங்க நடத்துவானா? உலக ஆசீர்வாதம். பேசுறது ஃபுல்லா எப்ப பார்த்தாலும் என்னது? உலக ஆசீர்வாதம். உலகத்தில் கிடைப்பவை உனக்கு அது கிடைச்சிரும், இது கிடைச்சிரும், அது நடந்துரும், இது நடந்துரும். இயேசு வந்தா எல்லாம் நடக்கும்னு சொல்லலையா? அப்படி சொல்லாத எல்லா பிரசங்கமும், சொல்லாத எல்லா பேச்சும், சொல்லாத எல்லா இடமும் யாரால நடத்தப்படுது? நீங்க தான் புரிஞ்சுக்கணும். அப்ப தேவனால் நடத்தப்பட்டா பேசுறது, நடத்துறது, வழி நடத்துறது, செயல்படுத்துறது எல்லாம் எதுவாக தான் இருக்கும்? தேவனை சார்ந்ததாக இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா அவரை சார்ந்து வந்துட்டா அவர் ஒன்றிலும் குறைவு வைக்க மாட்டார்.
கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை என்ன செய்யாதுங்க, குறைவுபடாது. அப்போ நன்மையை தேடணுமா, அவரை தேடணுமா? ஆனால் சாத்தான் யாரை தேட சொல்லுவான் தெரியுமா? நன்மையை தேடு. அவன் ட்ராக்கு நன்மை, ஆனால் நம்ம ட்ராக் எதுவாக இருக்கணும்? கர்த்தர். ஏன்னா அவரை தேடினாலே எனக்கு என்ன கிடைச்சிடும்? நன்மை கிடைச்சிடும். நான் மாற்றி செய்யக்கூடாது. அப்போ இன்றைக்கு அப்படி செய்கிறவைகள் இருக்குதா? செய்கிறவர்கள் நிறையா இருக்குது. நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் முடிவு என்ன, ரிசல்ட் என்ன. ஆகையினால தான் வேதம் சொல்லுகிறது, கனியினால் அறிவீர்கள். நான் தான் அடிக்கடி இப்படி சொல்லுவேன். 1 கொரிந்தியர் 12 இருக்கிற வரத்தை சாத்தானால் செய்ய முடியும். 9 வரம் இருக்கு. 9 வரத்தையும் அவனால் என்ன செய்ய முடியும்? அவனால் செய்ய முடியும். 9 வரத்தையும் செய்ய முடியும். 1 கொரிந்தியர் 12 இருக்கிற 9 வரத்தையும். ஆனால் அதே இது கலாத்தியர் 5 இருக்கிற ஆவியின் கனி அவனால் ஒன்று கூட என்ன செய்ய முடியாது. ஹலோ, எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஆவியின் வரத்தை அவனால் செய்ய முடியும், டூப்ளிகேட் பண்ண முடியும். வரத்தை அவனால் டூப்ளிகேட் பண்ண முடியும். அது தீர்க்க தரிசனமானாலும் வெளிப்பாடானாலும் வேற என்னெல்லாம் சொல்லியிருக்குது. எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் அவனும் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும், சொல்ல முடியும். ஆனால் அவனால் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஆவியின் கனி 9 அவனால் என்ன செய்ய முடியாது? செய்யவும் முடியாது, தரவும் முடியாது, அப்படி யாரையும் வழி நடத்தவும். இவ்வளோதாங்க வித்தியாசம். நீங்கள் கவனிச்சு பாருங்க. கலாத்தியர் 5:22 வழி நடத்தினா கர்த்தர். எப்போ பார்த்தாலும் 1 கொரிந்தியர் 12 நின்றுக்கிட்டு இருந்தா அவனும் கொஞ்சம் உள்ள வருவான். அப்போ நீங்களும் நானும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் வழி நடத்தப்படுவதற்காக என் ஆண்டவர் என்னை என்ன செய்கிறார்? மீட்கிறார். அவரால் நான் வழி நடத்தப்படுவதற்கு அவர் என்னை மீட்டிருக்கிறார். ஆகையினால்தான் அவர் சொல்லுகிறார், ஏசாயா 29:22 தீர்க்க தரிசனமாய் சொல்லும்போது, ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர். யாரை மீட்டு கொண்ட கர்த்தர்? ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து சொல்லும்போது இப்படி சொல்றாராம் பாருங்க. இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை. யாரை மீட்டு கொண்டவர்? ஆபிரகாமை மீட்டு கொண்டவர். அவருடைய சந்ததிக்கு அவர் கொடுக்கிற வாக்கு தத்தம். அவர் சொல்லுகிறார், ஆபிரகாமை மீட்டு கொண்ட நான். ஆபிரகாம் அப்புறம் யாரு? ஈசாக்கு, யாக்கோபு, அவனுடைய வம்சம். இப்போ உதாரணத்துக்கு பேரன். அப்போ ஆண்டவர் சொல்லும்போது எப்படி சொல்லுகிறார்? ஆபிரகாமை நான் மீட்டிருக்கிறேன், ஆகையினாலே யாக்கோபு ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ ஆண்டவருடைய மீட்பு பாருங்க, ஒரு சாதாரணமானதல்ல. என்னை அவர் வழி நடத்துகிற காரியம் சாதாரணமானதல்ல. அப்போ அவர் எனக்கு செய்ய விரும்புகிறதை நான் இன்றைக்கு என்ன புரிந்திருக்கிறேன். ஆகையினால தான் யோபு சொல்லுகிறார், யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் எப்படி இருக்கிறார்? உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான். இதாங்க தைரியம். இந்த ஒரு தைரியம் அவருக்குள்ள இருக்கிறதுனால, இந்த ஒரு தைரியத்தை வச்சுக்கிட்டு அவர் என்ன செய்றாரு? இந்த ஒரு தைரியத்தினால அவர் செய்கிற காரியம் என்ன நடந்தாலும் கவலைப்பட மாட்டார். எல்லாம் இழந்தாலும் கவலைப்பட மாட்டார். அங்கே எது போனாலும் கவலைப்பட மாட்டார். என்ன சூழ்நிலை வந்தாலும் கவலைப்படலை. அவனுடைய சொத்தெல்லாம் அழிஞ்சு போகுது, கவலைப்படலை. எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரே கவனம் முழுவதும் என் கர்த்தர் கொடுத்தார், என் கர்த்தர் எடுத்தார். அவருடைய நாமத்துக்கு நான் என்ன சொல்லுவேன்? ஸ்தோத்திரம் சொல்லுவேன். அப்போ ஆண்டவர் கொடுத்துட்டு ஆண்டவர் எடுத்தாலும் பரவாயில்லை, நான் அவருக்கு என்ன சொல்லுவேன்? ஸ்தோத்திரம் சொல்லுவேன். ஏன் அவங்களால அப்படி சொல்ல முடியுது அப்படின்னா, அவருக்கு ஒன்று தெரியுது. அவரை மீட்கிறவர் எப்படி இருக்காரு சொல்லுங்க. அவரை மீட்கிறவர், இப்போ தானே சொன்னேன், வசனம் அங்கே மேலேயும் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கலாம். அவரை மீட்கிறவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? எப்படி இருக்கிறாரு? உயிரோடு இருக்கிறார். அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை விட்டு விலக மாட்டார். ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறாரு. என் சொத்தே போனாலும் சரி, என் சூழ்நிலை மாறினாலும் சரி, என் குடும்பம் அழிஞ்சாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, எனக்கு ஒன்று தெரியுது, என்னைய திரும்ப கட்டி எழுப்புகிறவர் எப்படி இருக்கிறாரு? அல்லேலூயா. அதான் ரொம்ப முக்கியம் பாருங்க. இந்த கான்செப்ட் அல்லது இந்த விசுவாசம், இந்த எண்ணம் உங்க உள்ளத்துல ஆழமா பதிஞ்சிருக்கா அப்படின்னா நீங்க மீட்கப்பட்டுட்டீங்க. இல்லைன்னா இன்னும் மீட்பு தேவை. ஏன் மீட்பு சரியா இருக்கணும். இப்போ யோபுடைய நண்பர்களுடைய மீட்பு சரியா இல்லை. அவங்க பேசுறதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, யோபுவை போல நீங்களாம் என்ன செய்யல, நிதானமா இல்லவா. ஏன்னா யோபு மீட்கப்பட்டதில் தெளிவா இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம், எப்படி அதை செயல்படுத்துகிறோம்? அப்போ ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அவர் விரும்புகிற காரியம் என்ன?
நான் என் மனதிலே என் மீட்பரை குறித்து, என் மீட்பை குறித்து நான் எப்படி யோசித்திருக்கிறேன். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் என்னை என்ன செய்ய விரும்புகிறார் என்றால், எனக்கு ஒரு மீட்பை தந்து என்னை வழிநடத்த விரும்புகிறார். எனக்கு ஒரு மீட்பை தந்து வழிநடத்த விரும்புகிறார். அந்த மீட்பு எப்படி எனக்குள் வந்திருக்கிறது என்பதை நான் கவனிக்க வேண்டும். அப்போ என் ஆத்துமா அவரால் சரியாய் மீட்கப்பட்டிருக்கிறதா, இல்லை வேறு வேறு காரியங்கள் எல்லாம் என் ஆத்துமாவை என் ஆத்துமாவில் வேலை செய்தா? நம்ம ஏன் ஆலயத்தில் வந்த உடனே பாட்டெல்லாம் பாடி பிரசங்கெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, கண் பார்க்கிற காது கேட்கிற இடத்துல தான் மனசுக்குள்ளே என்ன ஏற்படும்? புரிதல் ஏற்படும். ஆகையினால தான் மொபைலில் பார்த்த உடனே அது மனசில் என்ன செய்யுது? உடனே பதியுது. சும்மா காதில் கேட்குறது, அங்கே வீடியோவும் பார்க்குறீங்க, அந்த சத்தமும் காதில் கேட்க உடனே என்ன செய்யுது? அதில் வேற ஹெட்ஃபோன் வேற போட்டால் நடு தலையில் பேசின மாதிரியே இருக்கும். நடு தலையில் இங்கனக்குள்ளே யாரோ பேசின மாதிரியே இருக்கும். அதில் வேற மியூசிக் எஃபெக்டெல்லாம் வேணுமா? சிலரும் பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு ஹெட்ஃபோனில் பெறதே கேட்குது, அவ்வளோ சவுண்டாக வச்சு கேட்குறாங்க. உள்ள அப்போ என்ன செய்யும்? அது அழுத்தி ஆணி வச்சு எழுதின மாதிரி எழுதும். ஆனால் கேட்குறது நல்லதாக இருந்தால் பரவாயில்ல, கேட்குறது நல்லதாக இருந்தால் பரவாயில்ல. என்னத்தெல்லாமோ கேட்டு இல்லைங்க, அந்த மியூசிக் அது 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 மியூசிக் அது மேலேருந்து வந்தவனுக்கு முக்கியமே என்னது தான்? சத்தமாக சொல்லுங்கள், மியூசிக் தான். இடையில ஒரு பாஸ்டர் ஒரு வீடியோ அனுப்பியிருந்தார். சரி என்னென்னு திறந்தா அந்த ஏஐயில் ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாட்டெல்லாம் குத்து பாடல் அப்படின்னு போட்டு அவர் ஒழுங்காக பாடியிருக்காரு. இவன் போட்டு அடிச்சிருக்கான் பாருங்க. அந்த ஆப்பிரிக்கன்ஸுடைய அந்த இதெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி மியூசிக்கெல்லாம் மாற்றி இடையில ஹோ ஹூ ஹா அப்படின்லாம் செஞ்சு எல்லாம் போட்டு அடிச்சிருக்கான். அப்போ கேட்க எப்படி இருக்கு? காரில் போட்ட உடனே கார் ஸ்பீக்கருக்கு அதுக்கும் தும்முன்னு அடிச்சுக்கிட்டு வருது. இப்போ எது முக்கியம்? அதுக்காண்டி மியூசிக் வேண்டான்னு சொல்லலைங்க, சில தேவையில்லைன்னு சொல்லலை. நான் நம்ம சர்ச்சில் வாசிக்கிற டேவிஸ் வாசிக்கும் போது நீங்கள் எத்தனை பேர் கவனிப்பீங்கன்னு தெரியாது. நான் அவனை அங்கேருந்து கண்ணை உருட்டிக்கிட்டே இருப்பேன், சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பேன். எதுக்குன்னு யாராவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா எதுக்குன்னு? அவனை அப்படியே கையை மாற்றிக்கிட்டே இருக்கேன். எதுக்கு? என்ன சொல்கிறேன்? அவன்கிட்ட என்ன சொல்ல வரேன்? யாராவது கவனிச்சிருக்கீங்களா? இல்லை. நாங்கள் உங்களெல்லாம் பார்க்க மாட்டோம் பாஸ்டர், நாங்கள் ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே அவரையே பார்த்துக்கிட்டு இருப்போம். சரி நல்லது, பாருங்கள். நான் அவன்கிட்ட என்ன சொல்லுவேன்? நீ வாசிக்கிறது பெருசு இல்லைப்பா, பாடிக்கிட்டே வாசிக்கணும். அவன்கிட்ட நான் என்ன சொல்லுவேன்? பாடிக்கிட்டே வாசிக்கணும். ஏன் பாடிக்கிட்டே வாசிக்கணும்? மியூசிக் மட்டும் வாசிச்சா பிளேயர்ப்பா. நீ இங்கே பிளேயராக இருக்கக்கூடாது. யாராக இருக்கணும்? ஆராதிக்கிறவனா நிற்கணும். நான் சொல்கிற இடம் எத்தனை பேருக்கு புரியுது? நீ ஆராதிச்சுக்கிட்டு வேணா வாசி, ஆனால் எனக்கு கீபோர்டு வாசிக்கிற ஆள் வேண்டாம். எனக்கு வெறுமனை கீபோர்டு வாசிக்கிற ஆள் வேண்டாம். கீபோர்டு வாசிக்கிறதா இருந்தால் நீ என்ன பண்ணிக்கிட்டே வாசிக்கணும்? பாட்டு கூட சேர்ந்து பாடிக்கிட்டே வாசிக்கிறா இருந்தால் வாசி. அவன் சில நேரம் நின்றுவான், நான் உடனே அங்கே இருந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவன் மனசுக்குள்ளே திட்டிருப்பான், இவருக்கு வாசிக்கிறதே பெரிய விஷயம், இவர் வேற பாடுங்கார, இதையும் பாடிக்கிட்டு இதையும் வாசி என்னையா செய்ய? இல்லைங்க, ஏன்னா வெறுமனை வாசிச்சா வேற ஒருத்தன் ஆப்ஷன் கொடுக்க ரெடியாக இருக்கான். நான் ஏன் அவனை பாட சொல்லுதுன்னு உங்களுக்கு புரியுதா? வெறுமனை வாசிச்சா இதோடைய ஓனர் வேற ஒருத்தன், இப்போ இதை ஓனர்ஷிப் பண்ணியிருக்கவன் வேற ஒருத்தன். அவன் இவனை என்ன பண்ணிடுவான்? கைடு பண்ணிட்டு திடீர்னு வாசிக்கிட்டே இருக்கும்போது போயிடுவான். எங்கேருந்து போவான்? வேற ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒரு பீஸை எடுத்து இந்த ஹெட்ஃபோன் போட்டு கேட்டதில் வந்திருக்கும் பாருங்க, அது ஞாபகத்தில் வரும். சினிமாவில் பாட்டு ஏதாவது ஒரு மியூசிக் ஞாபகத்தில் வரும், அதை கொண்டு வந்து எங்கே வாசிக்கிட்டு இருப்பான்? சொல்கிறது புரியுதாங்க? அது இவ்வளோ நாள் வாசித்த ஜேசனாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, இதுதான் உண்மை. ஜேசனுக்கும் அதே கண்டிஷன் தான் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். நான் தான் பாடுவேன்ல, ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கேன்? நான் சொன்ன வாய் அசைய மாட்டுது, சத்தம் கேட்க மாட்டுது. அப்போ இவங்களுக்கு என்ன யோசனைனா, இவர் எப்போ பார்த்தாலும் எதையாவது விரட்டிக்கிட்டே இருப்பார். இல்லைங்க, யார் வந்துடக்கூடாது. சொல்கிறது புரியுதா இல்லையாங்க? அப்போ இங்கே கர்த்தர் என்னை மீட்டிருக்கிறார், அந்த மீட்பின் காரியம் மட்டும்தாங்க என்ன செய்யணும்? இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு சாதாரண விஷயம்தான். அவன் பாட்டுக்கு வாசிக்கிட்டு அவனையா தொந்தரவு பண்ணுறீங்க? இல்லை, எனக்கு வாசிக்கிறவன் வேண்டாம். நான் சொல்கிறது புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். எனக்கு வாசிக்கிற ஆள்லாம் வேண்டாம், எனக்கு ஆராதிக்கிற ஆள் தான் வேணும். ஆராதிக்கிற ஆள் வாசிக்கிறவனாக இருக்கட்டும், ஆராதிக்கிற ஆள் அங்கே கம்ப்யூட்டரில் உட்காரட்டும். வெறுமனை கம்ப்யூட்டர் போடுற ஆள் இருக்கக்கூடாது. கம்ப்யூட்டரை போடுறேன்னு அவர் ஜெர்மனாமல் இருந்தால் யார் தடுத்துட்டா? புரியுதா இல்லையாங்க? அதுக்காகவே நான் வீட்டில் முந்தின நாள் உட்காந்து, எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும்னு தெரில, 1 மணி நேரம் உட்காந்து அதை ஃபுல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாத்தையும் செட் பண்ணி, வெறுமனை ஒரு பட்டன் அதை எடுத்து காமிங்க, அந்த இதில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். யாருமே அதில் உட்கார தேவையில்லை, அதில் ஆப்ரேட் பண்ணாலே போதும். ஏன் செய்யணும்? ஏன்னா ஒருவேளை அதை செய்ய சொல்லி நான் அவரை என்ன செய்ய விடாமல் ஆக்கிடக்கூடாது. இப்போ அவர் ஆத்மா முக்கியம்லாங்க.
ஆமாவா இல்லையா? இது மாதிரி நம்முடைய ஆத்தும மீட்பை குறித்த காரியத்தை கவனம் செலுத்தும் போதுதான் அவருடைய நடத்துதல் எப்படி இருக்கும்? சரியா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாருடைய ஆத்துமாவையும் அவர் மீட்டு வழி நடத்த விரும்புகிறார். அந்த வழி நடத்தலுக்குள்ளே நான் எப்படி சரியாய் செய்கிறேன்? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், இன்றைக்கு இதை மட்டும் தியானித்து நம்ம முடிப்போம். ஆண்டவருடைய நடத்துதல் பாருங்க. அவர் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டார். உபாகமம் 7:8 அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். ஒரு முறை அதை மாத்திரம் வாசித்துட்டு இங்க வருவோமே. உபாகமம் 7:8, கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினால், நல்லா கவனிங்க, கர்த்தர் உங்களில், ஆமா, உங்க மேல ஒரு அன்பு வச்சிருக்கிறார் ஆண்டவர். நீங்க யாரா இருந்தாலும் சரி, அவருக்கு ஜாதி பிரச்சனை இல்லை, அவருக்கு உயர்வு தாழ்வு பிரச்சனை இல்லை, அவருக்கு ஏழை பணக்காரன் இல்லை, கலர் கருப்பு சிவப்பெல்லாம் இல்லை, அவருக்கு எதுவுமே முக்கியம் இல்லை. அவருக்கு ஆத்துமா. ஆமென். அவர் உங்களை என்னவாக பார்க்கிறார்? ஒரு ஆத்துமாவாக பார்க்கிறார். அந்த ஆத்துமாவாய் அவர் பார்க்கிறபடியால் பார்க்கிற உங்களை மீட்க விரும்புகிறார். மீட்ட உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களை மீட்டுட்டார்னா, நீங்க மீட்கப்பட்டுட்டீங்கன்னா கவலைப்படவே கூடாது. ஒரு வேலையை பற்றி கவலை வரலாம், வாழ்க்கையை பற்றி கவலை என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் கவலை வரலாம், இதை எப்படி செய்யணும்னு தெரியலையே, அதுக்கு கூட கவலைப்படாமல் யார்கிட்ட கேட்கலாம்? ஏன்னா எல்லா பிஸ்னஸையும் உண்டாக்குனவரே யார் தான்? எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் உண்டாக்குனவர் கர்த்தர். தெரியலையா? அவர்கிட்ட கேளுங்க. படிப்பா? அவர்கிட்ட கேளுங்க. எல்லாத்தையும் அவர்கிட்ட கேட்டு பாருங்க, அவர் உங்களுக்கு வழி நடத்துவார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அந்த மீட்பு தாங்க அது. இப்போ அங்கே அந்த 7ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர், 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினால் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்து நின்று அதன் ராஜாவான பார்வோன் கையில் நின்று உங்களை அவர் மீட்டுட்டார். இப்போ மீட்ட அவர் என்ன ப்ராசஸில் கொண்டு போனார்? இப்போ 1 கொரிந்தியர் 10 வாங்க. அந்த ப்ராசஸை சொல்லி சொல்லி நமக்கு என்ன சொல்லப்படுது அதை முழுசையும் வாசித்து நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து எது வரைக்கும் வாசிக்க போகிறோம்னா 11ஆம் வசனம் வரை வாசிக்க போகிறோம். சரியா? ஓகே. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறோம் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாய். இப்போ ஏன் அங்கிட்டு நடத்தினார்னு தெரியணும்ல. இப்போ மீட்டாச்சு, ஆளை மீட்டாச்சு. மீட்ட பிறகு அவர் நடத்திட்டு போகிற விதம் பாருங்க, நமக்கெல்லாம் தெரில. ஏன் அவர் சமுத்திரத்தின் வழியாய் நடத்தினார்? போன வாரம் தியானித்தோம். ஏன்னா அவர் எகிப்தின் வழியாய் போனால் மனமடிவு ஆவார்கள் என்று சொல்லி ஒரு காரணம் சொன்னாலும், ஏன் சமுத்திரத்தின் வழியாய் நடத்தினார்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. அதை பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது அதை எழுதுகிறார். இப்போ ஏன் சமுத்திரத்தின் வழியாய் வந்தார்கள்? இப்போ மீட்கப்பட்ட எல்லாரும் என்ன பெற்றிருக்கணும்? என்ன மாதிரி செயல்படணும்? மீட்டாச்சு. மீட்டா அடுத்தடுத்து ப்ராசஸ் பண்ணணும், அவங்கள ஆவிக்குரிய நிலையில் கொண்டு வரணும், கர்த்தரோடு இணைக்கணும். அப்போ அதுக்கு இத்தனை 20 லட்சம் பேர் என்ன செய்ய? 20 லட்சம் பேர் என்ன செய்ய? 20 லட்சங்கிறது ஒரு குறிப்பிட்ட கணக்கு, அது சார்ந்து நிறையா இருக்கு. அப்போ எல்லாரையும் நடத்தி வரும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். ஆண்டவரே, நீர் ஏன் சமுத்திரத்தை எனக்கு முன்பு வைத்தீர், பின்னால ஏன் பார்வோனை வைத்தீர்? நாங்கள் சாக போகிறோமே. பயப்படல, பயம் உண்டாக்குறதுக்கு இல்லை. மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அங்க ஒரு மீட்பின் சத்தம் இருக்கிறது, ஒரு மீட்பின் வார்த்தை அங்கே இருக்கிறது. மீட்பர் அங்கே நின்று கொண்டு இருக்கிறார். உங்க மனசு என்ன சொல்லுது அதை பொறுத்து தூக்கலாம்னு, அதை பொறுத்து கூட்டிட்டு போலான்னு. இப்போ செங்கடல் வழியா ஏன் கூட்டு போனாராம்? ஏன் கூட்டு போனாரு? இஸ்ரவேலர்கள் அத்தனை பேரையும் அது உள்ள அனுப்பி என்ன பண்ணிட்டாரு சொல்லுங்க? அது முழுக்க ஞானசானமா தெளிப்பு ஞானசானமா? புரியுதா? ஆமாம், பைபிளில் தெளிப்பு ஞானசானமே கிடையாது. தெளிக்கிறவங்கள ஒன்றும் சொல்ல வேண்டாம், நம்ம ஏன் சொல்லிக்கிட்டு நம்ம முக்கி விட்டுருவோம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளோ வரையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாராம்? உள்ள அனுப்பி, தண்ணி நிற்கிது, தண்ணிக்கு உள்ள அனுப்பி என்ன பண்ணிட்டாராம்? ஞான ஸ்நானம் கொடுத்தார். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை நாம் எல்லாரும் அப்பம் பிற்கிறதுக்கு இணையாக. அல்லேலூயா. இப்போ அந்த நடத்தப்பட்டதை இவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங் கொண்டு வரார், ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை சொல்லுகிறார். எப்பா, உங்களை நான் இப்படி சொல்றேன்னா ஏற்கனவே அவங்க என்ன பண்ணாங்கன்னு உனக்கு நான் சொல்றேன், அவங்க எப்படி வழி நடத்தப்பட்டாங்கன்னு உனக்கு நான் சொல்றேன். அவங்கள அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் மீட்டார் என்பது உண்மை.
அவர்கள் மீட்கப்பட்ட பொழுது அவர்களையும் அவர் இப்படித்தான் நடத்தினாரு. ஆகையினால இப்பொழுது இந்த காலத்தில் மீட்கப்படுகிற நீங்களும் இப்படித்தான் நடத்தப்பட வேண்டும் என்று கொரிந்து சபைக்கு ஆலோசனை கொடுத்தார். அதே ஆலோசனை தான் நமக்கும். அல்லேலூயா. அப்ப என்ன ஆலோசனை கொடுத்து போறார் பாருங்க. எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். அடுத்து எல்லாரும் ஒரே ஞான பானத்தை, அதுல பாருங்க அழகா சொல்லி முடிக்கிறாரு. எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை, ஆமென், எப்படி ஒப்பிட்டு கொண்டு வரார் பாருங்க. கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்தது, ஒருவன் விடாம எல்லாரும் குடித்தார்கள். அந்த கண்மலையின் கிறிஸ்து நாம் ஆராதிக்கிற இயேசு. ஏனென்றால் அவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலும் தாகம் வர. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கிருந்து இவங்க இந்த அனுபவம் பெற்றாங்கன்னா அதைத்தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. எப்பா அதை பெற்றுட்டாங்கப்பா, நீ இன்றைக்கு இயேசுவின் மூலமாய் பெறுகிறாய். அன்றைக்கு அவர்கள் கண்மலையின் வழியாக இந்த கிறிஸ்துவினுடைய கண்மலையாக அவர் என்ன செய்தார், பெற்றுக்கொண்டார். அடுத்த வசனம் பாருங்க. அப்படி இருந்தும் அவர்களில் அநேகமானவர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்கள்னு அர்த்தம் என்ன, முன் உதாரணமாக இருக்கிறது. அப்போ இவ்வளோ தூரம் ஞானஸ்தானத்துக்குள்ள நடத்தி ஒரே அப்பத்தை புசித்து ஒரே ஞான தண்ணியை குடிச்சு எல்லாம் பண்ணாலும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணிட்டானா, அழிந்து போனான். அவன் அழிந்ததற்கு காரணம் என்ன? அழிந்ததற்கு காரணம் என்ன? அவன் இச்சித்தது போல நாமும் என்ன செய்ய வேண்டாம், இச்சிக்க வேண்டாம். இச்சித்தது என்றால் என்ன? அவர்களுக்கு உலக காரியமான ஆசீர்வாதம் தான் தேவையே இருந்ததே ஒழிய கர்த்தர் நடத்துதல் அங்கே இல்லை. முறுமுறுப்பு தான் இருந்ததே ஒழிய சமாதானம் இல்லை. வாக்குவாதம் தான் இருந்ததே ஒழிய வழி நடத்தல் இல்லை. அதை தொடர்ந்து நம்ம 7ஆம் வசனம் வாசிக்கும் போது ஜனங்கள் என்ன செய்ய ஆரம்பித்தார்களாம் பாருங்க. அவர்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும். ஏன்னா அங்கே அவங்க அந்த மலையில் போகும்போது ஆரோன் மூலமாக என்னத்தை உண்டாக்கிட்டாங்க, தங்கத்தினால கன்றுக்குட்டியை உண்டாக்கி இதுதான் உங்களை நடத்தினது என்று அவங்களுக்குள்ள என்ன செய்தாங்களாம், பேச ஆரம்பித்தார்கள். அது மாதிரி உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஏதாவது ஒன்று என்ன செஞ்சுக்காதீங்க, உருவாக்கி கொள்ளாதீர்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும். ஏன்னா பீலேயாம் தீர்க்கதரிசி ஆசீர்வதிக்க அவன் வேண்டியதாயிற்று, சபிக்க முடியவில்லை. ஆகையினால பீலேயாம் தீர்க்கதரிசி என்ன செய்தான், பாலாக் ராஜாவுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தான். மோவாபு உன்னுடைய கண்ட்ரோலில் தானே இருக்கு. ஆகையினாலே மோவாபிய ஸ்திரீகளை இஸ்ரவேலர்களுக்குள்ள என்ன செய்து விடு, அனுப்பிவிடு. வாய்ப்பு கிடைக்குதுங்கிறதுக்காக விபச்சாரம் பண்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விட்ட உடனே அதை செய்தபடியால் கர்த்தர் அவங்களை என்ன செய்துட்டாராம், அழிச்சிட்டாரு. அப்போ சபித்து செய்ய முடியாத வேலையை சூழ்ச்சி பண்ணி என்ன பண்ணிட்டான், செய்து விட்டான். அது போல நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாதான், செய்யக்கூடாது. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவிப்பது உலகத்தின் முடிவில் இருக்கிற முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எப்படி இருக்குங்க, எச்சரிப்பு உண்டாகும்படி என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டும் இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? நீங்கள் வீட்டில் போய் அந்த அதிகாரத்தை முழுசும் வாசிக்கோங்க. அப்போ நல்லா கவனிங்க. திருஷ்டாந்தமாய் அவர்களுக்கு சம்பவித்தது, அவங்களுக்கு என்னெல்லாம் நடந்ததோ அது நமக்கும் நடக்க முடியும். ஆகையினாலே உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி. அப்ப நல்லா கவனிங்க. அப்ப என்னை அவர் வழி நடத்துகிறார் என்றால் நான் வேறு ஒரு ஆலோசனைக்குள்ள என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இப்போ சபையை நடத்துவதற்கு ஒரு பாஸ்டர் இருக்கிறார்னா அவர் தான் நடத்தணும், அதை வேற யாரையும் நடத்த விடக்கூடாது. நிர்வாகம்னா பாஸ்டர் தான், ஊழியம் எல்லாரும் செய்யணும். திருமண காரியமானாலும் சரி, மரண காரியமானாலும் சரி, குழந்தைக்கு பேர் வைக்கிறது ஆனாலும் சரி, வீடு பிரதிஷ்டை ஆனாலும் சரி, இப்படி சில முக்கியமான விஷயங்கள்லாம் யார் தான் நிர்வாகம் பண்ணணும், பாஸ்டர் தான் பண்ணணும். அதையும் நீங்களே பண்ணிட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு தான் சாபம். அப்போ என்ன காரணம், அது ஏன் அதை ஆண்டவர் சொல்லுகிறார்? அப்போ நடத்தப்படுதல் என்பது, வழி நடத்தப்படல் என்பது ரொம்ப முக்கியமானது.
அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நடத்தி செல்வதற்கு கர்த்தர் ஒரு பாதையை ஏற்படுத்தி அவர் எல்லா இடத்திலும் உங்களை மீட்டு வழி நடத்துகிறார். அப்ப மீட்டார்னா அர்த்தம் என்ன? சிக்கிடக்கூடாது, மாட்டிக்க கூடாது, விழுந்துடக்கூடாது. இன்னும் என்னெல்லாம் சொல்ல, இப்படியே நான் சொல்லிக்கிட்டே போகலாம். அத்தனை இடத்திற்கும் உங்களை அவர் என்ன செய்து விடுகிறார்? மீட்டு விடுகிறார். அப்போ என்ன, நான் இதோடு முடிக்கிறேன். என் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை நான் என்ன செய்யணும்? அறியணும். அப்போ என்னை கர்த்தர் மீட்கிறார், என்னை மீட்டு என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறார். சபை உங்களை என்ன செய்ய பார்க்கிறது? உங்களை உலக காரியத்திலிருந்து என்ன செய்ய பார்க்கிறது? மீட்டு விட பார்க்கிறது, ஆலோசனை கொடுத்து வழி நடத்த பார்க்கிறது. அப்போ இன்னொருவனும் இதிலே என்ன செய்ய பார்ப்பான்? சாத்தானும் நுழைஞ்சி அவன் ஸ்டைலில் உள்ள நுழைய பார்ப்பான். இல்லை, விட முடியாது. அது உணர்த்தப்படும் போது அதை எங்கே கண்டிக்கணும், எப்படி கண்டிக்கணுமோ அது நடக்கத்தான் செய்யுது. சிலருக்கு அது ஒத்துக்கொள்ளும், சிலருக்கு ஒத்துக்கொள்ளாது. ஒத்துக்கொண்டவர்கள் இணைந்திருப்பார்கள், ஒத்துக்கொள்ளாதவர்கள் போயிடுவாங்க. அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நாம் வழிநடத்தப்படுவது அவர் என் மீட்பர். ஹல்லேலூயா. அந்த மீட்பின் வழிநடத்தலுக்குள்ளே சரியாய் நடத்தப்படவில்லை என்றால் முடிவு தான் ரொம்ப முக்கியம். ஆகையினால தான் கர்த்தர் அடிக்கடி வசனத்தில் சொல்கிறார், நீங்கள் எதுவாக இருந்தாலும் எதனால் அறிவீர்கள்? கனியினால் அறிவீர்கள். வச்சிருக்கிற மரம் என்ன காய்க்கும், காய்ச்ச பிறகு தான் தெரியுமே ஒழிய இப்போ தெரியாது. இங்கே ஒரு வாசல் கிட்ட ஒரு மாமரம் வச்சுருக்கோம், அது மாமரம்னு எல்லாருக்கும் கன்ஃபார்ம். ஆனால் அந்த பழம் ருசியாக இருக்குமான்னு யாருக்கும் தெரியாது. அது ஒரு நாள் காய்க்கும், காய்க்கும் போது பறித்து சாப்பிட்ட பிறகு தான் தெரியும். அப்போ அதனுடைய தன்மை தரம் என்னவோ அதுதான். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய தன்மை தரம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், என் ஆத்துமா அவரால் என்ன செய்யப்பட்டிருக்கணும்? மீட்கப்பட்டிருக்கணும். மீட்கப்பட்டது உண்மை என்றால் கனி நிச்சயம் யாருக்குள்ளதாக தான் இருக்கும்? அவருடையதாக தான். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? என்னை மீட்டவர் அவராக இருந்தால் என் கனி யார் போல தான் இருக்கும்? அவர் போல தான் இருக்கும். என்னையை மீட்டது, என் மனசை கொள்ளையடித்தது வேறு யாராவது இருந்தால், யார் கொள்ளையடித்தாங்களோ அவங்கள மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் தான் முடிவுக்கு வாங்க, உங்கள் ஆத்துமாவை மீட்டது யார்? வாலிபர்களே, பெரியோர்களே, எல்லாரும் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ஆத்துமாவை, உங்கள் மனதை வேறு யாரும் கொள்ளையடிக்க என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. அதை கர்த்தர் அண்டை செலுத்துங்கள். அவர் உங்களை நல்வழிப்படுத்துவார் என்றால், வாலிபர்களே, உங்களுக்கான குடும்ப வாழ்க்கை அவருக்கு நேர்த்தியாக என்ன செய்ய தெரியும்? சொல்லுங்கள் சத்தமா. உங்கள் ஆள் யார் வரணுமோ அவரை ஏற்படுத்த தெரியும். உங்கள்கிட்ட ஆப்ஷன் கேட்டால் நிறையா சொல்வீங்க. எப்போ யாரை கேட்டாலும் ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்க? ஒல்லியாக இருக்கணும், அழகாக இருக்கணும். சரி, யார் மாதிரி இருக்கணும் அப்படின்னா உடனே அஜித் குமார் மாதிரி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். லிஸ்ட்டு பெருசாக இருக்குது. நான் சொல்கிறேன், ஒரு லிஸ்ட்டு வேண்டாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே உங்களுக்கு பயப்படுற மாதிரி ஒரு ஆளை தாங்கன்னு சொல்லுங்கள். ஒழுங்காக குடும்பம் நடக்கும். நிறையா பேர் கர்த்தருக்கு பயப்படாதனால தான் என்ன செய்ய மாட்டேங்குது? குடும்பம் ஒழுங்காக நடத்த மாட்டேங்குது. வாலிபர்கள்லாம் கரெக்டாக அப்படி ஜெபம் பண்ணணும். பெற்றோர் நீங்கள் சரியாக ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, என் குடும்பத்தை, என் பிள்ளைய நீங்கள் என்ன செய்யுங்க? வழி நடத்த. நீங்கள் அந்த முடிவுக்கு வராதீங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், நீங்கள் அந்த முடிவுக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. உங்கள் எதிர்காலத்தை தேட உங்களுக்கு இப்பொழுது அனுமதி இல்லை. உங்களுக்கு ஒரே அனுமதி கர்த்தரை தேட. அல்லேலூயா. கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ விருப்பத்தை யார்கிட்ட சொல்லுங்க? அப்பா அம்மாட்ட கூட சொல்ல வேண்டாம். யார்கிட்ட சொல்லுங்க? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு எதிர்காலம் இப்படி இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், எனக்கு இப்படி இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. அவர் நேர்த்தியானதை செய்வார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்மை வழி நடத்துகிறவர் யாரு? என்னை மீட்கிறவர், என்னை மீட்டவர். என்னை மீட்ட அவர் சும்மா நடத்தலை, அவர் ஒவ்வொரு பாதையிலும் நேர்த்தியாய் நடத்துகிறார். அல்லேலூயா. உங்கள் ஆத்துமாவை அவர் மீட்டிருக்கிறார். இன்னும் மீட்கவில்லை என்றால், ஆண்டவரே, என் ஆத்துமாவை முழுவதும் என்ன செய்து கொள்ளும்? மீட்டுக்கொள்ளும் என்று ஒப்பு கொடுங்கள். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. அவர் மீட்பார் என்றால் மீட்டவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. மீட்டவர் நேர்த்தியாய் நடத்துவார், நல்வழிப்படுத்துவார். God bless you.